அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். பானவர்களே, நாம் ரமதானுடைய மாதம் மக்ஃபிரத்துடைய 10 இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அது ஏன் முக்கியமானது? நாம் செய்யக்கூடிய பாவங்களின் பாரதூரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை சோதனைகளுக்கும் காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த கடலிலும் பூமியிலும் உண்டாகக்கூடிய அத்துணை குழப்பங்களும் மக்கள் அவர்களே செய்து கொண்ட அநியாயங்களும் பாவங்களும் தான். எனவே பாவங்களுடைய பாரதூரத்தை ஒரு மனிதன் எப்பொழுது விளங்குவானோ அப்பொழுதுதான் அவன் பாவங்களிலிருந்து தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அல் ஜவாபுல் காஃபி லிமன் சஅல அன் தவாஇ ஷாஃபி. அவர்களே, அந்த புத்தகத்தில் பாவத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விடயங்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முதலாவது, வஹ்ஷத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி. ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்யும் போது அவன் அல்லாஹ்வுடன் தொடர்புபடும் நேரம் குறைவடையும். அல்லாஹ்வுடன் அவனுக்கு பேசுவதற்கு, அமல் செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் வெறுப்பு ஏற்படும் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் கூறுகின்றார்கள். இரண்டாவது, ஹிர்மானுத் தஆத். அதிகமாக பாவம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அமல்களில் அவர்களுடைய இன்பத்தை எடுத்து விடுவான். அவர்களுக்கு அமல் செய்வது என்பது ஏதோ மலையை பிரட்டுவது போலாகிவிடும். அது ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், 2 ரக்காத்கள் நஃபில் தொழுவதாக இருக்கலாம். உலகத்தில் அதே போல கஷ்டமான ஒரு விடயம் அவர்களுக்கு இருக்காது. ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் பாவம் இருக்கிறது என்பதனால் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இன்பத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான். மூன்றாவது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு விடயம்தான் துமீதுல் கல்ப். உள்ளங்கள் மரணித்துவிடும். அன்பானவர்களே, இந்த நிலை இருக்கிறதே, இது மிகவும் பாரதூரமான நிலை. ஒரு மனிதனுடைய உள்ளம் மரணிப்பதென்றால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை குர்ஆனில் கூறும் பொழுது, சும்மும் புக்முன் உம்யுன், அவர்களுடைய நல்ல விடயங்கள் கேட்பதற்கு அவர்களுடைய காது இடம் கொடுக்காது. லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், லா யஅகிலூன பிஹா, அந்த உள்ளங்களில் நல்ல விடயங்கள் அவர்களுக்கு தென்படாது. எவ்வளவு நல்ல விடயங்கள் சொன்னாலும் காதில் அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள், ஆனால் அது உள்ளத்திற்கு சென்றடையாது. இப்படி இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் மிகவும் பாரதூரமான விடயங்களை தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டார்கள். எத்தனையோ இமாம்கள் இந்த பாவத்தினுடைய பாரதூரத்தை தெளிவுபடுத்தினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இன்னலில் ஹஸனத்தி நூரன் ஃபில் கல்ப். ஒரு மனிதன் ஒரு அமல் செய்கிறான், அவனுடைய உள்ளத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. ஒதியாஅன் ஃபில் வஜ், அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. வஸிஅத்தன் ஃபிர் ரிஸ்க், அவனுடைய ரிஸ்கிலே, வாழ்வாதாரத்திலே விஸ்தீரணம் ஏற்படுகிறது. வமஹப்பத்தன் ஃபி குலூபில் ஹல்க், ஏனைய மனிதர்களுடைய உள்ளத்தில் அவனை பற்றி அன்பு ஏற்படுகிறது. அதற்கு மாற்றமாக யார் பாவம் செய்கிறாரோ, வஇன்னலில் ஹஸனத்தி துல்மத்தன் ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஒரு இருள் ஏற்படுகிறது. வஸவாதன் ஃபில் வஜ், முகத்தில் உள்ள ஒளி இழக்கப்படுகிறது. வதீகன் ஃபிர் ரிஸ்க், அவனுடைய உலக வாழ்வாதார விடயங்கள் அவனுக்கு கஷ்டமாகிறது. வபுக்தன் ஃபி குலூபில் ஹல்க், ஏனைய மனிதர்களுடைய உள்ளத்தில் அவனை பற்றிய கோபத்தை அல்லாஹ் தஆலா போட்டு விடுகிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அல்-துனூப், பாவங்கள், துத்ஐஃபுல் கல்ப் வல் ஜஸத், உள்ளத்தையும் உடலையும் அது பலவீனப்படுத்திவிடும். தக்ஸில் கல்ப்,
அவர்களுடைய உள்ளங்களை அது அது கல்லான உள்ளமாக மாற்றிவிடும். வத்தபுதுல் அப்து அனில்லாஹ், அல்லாஹுவை விட்டு அந்த மனிதர்களை தூரமாக்கிவிடும். ஒரு பாவத்தினால் அல்லாஹு தாலா சில வேளைகள் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எத்தனோ நலவுகளை நீக்கிவிடுகிறான். சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஹுரிம்து கியாமுல் லைல் 5 அஷ்ஹுர், 5 மாதங்களாக எனக்கு கியாமுல் லைல் தடைப்பட்டிருந்தது. எனக்கு கியாமுல் லைல் தொழ முடியாமல் இருந்தது. காரணம் பிஸபபி தம்பின் அஸ்னப்துஹு, நான் செய்த ஒரு பாவத்தின் காரணமாக 5 மாதங்கள் எனக்கு கியாமுல் லைல் தொழ முடியாமல் போனது. அன்பானவர்களே, ஒரு பாவத்திற்கு எவ்வளவு பிரதிபலிப்பென்றால் நானும் நீங்களும் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். அந்த பாவங்கள் எங்களுக்கு அதனுடைய தூரம் விளங்குவதில்லை. அன்பானவர்களே, பாவம் செய்யும் போது இன்பமாக இருக்கும், ஆனால் அந்த இன்பம் நீங்கிவிடும். ஆனால் அதனுடைய விபரீதம் வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு இருக்கும். ஒரு நன்மை செய்யும்போது கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டம் நீங்கிவிடும். ஆனால் அந்த நன்மையுடைய பலன் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு அதனுடைய பலன் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் இந்த ரமதானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் பாவங்களுடைய விபரீதங்களை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் தான் செய்யும் பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தில் உதிப்பு ஏற்படும். உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் யோசிக்கிறான், எனக்கு எந்த விதமான அதாபும் வேதனையும் இறங்கவில்லை, என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய தொழில் மிகவும் அழகான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. என்பானவர்களே, இமாம்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறான், அல்லாஹு தஆலா அவனை சோதிக்கிறான். அந்த மனிதன் பயப்பட வேண்டியதில்லை, உடனடியாக அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கிறான். இன்னும் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஆனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை, அவன் உலகத்தில் சுகபோகங்களுடன் வாடுகிறான் என்றால் அந்த மனிதன் நினைவில் வைத்து கொள்ளட்டும், அல்லாஹ் ஒரு இடத்தில் அவனை பிடிப்பான். அந்த பிடி இருக்கிறதே, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹுடைய பிடி மிகவும் கடினமானது. அதனால் நாங்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு இன்னொரு பாவத்துக்கு அவனுக்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது முன்னால் செய்த பாவத்துக்குரிய தண்டனை அதுவாகவே இருக்கலாம், வேறு தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்க தேவையில்லை என்று. எனவே எங்களுடைய பாவங்களுடைய விபரீதங்களை விளங்கி இந்த ரமதானில் தௌபா செய்து அல்லாஹ்வுடன் நெருங்குவோம். அல்லாஹ் தஆலா என்னுடைய உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.